மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செய்தியா நம்ம பார்க்க போறது இந்தியா சீனா தொடர்பான செய்திதான் நண்பர்களே. அதாவது இந்தியா சீனா உறவை தொடர்ந்து இயல்பு நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான கருத்து பரிமாற்றம் மிக முக்கியமானது என்றும் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தற்போதைய தலைவராக சீனா இருக்கிறாங்க. இந்த அமைப்போட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு அப்படின்றது இன்றைக்கு சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற இருக்கு நண்பர்களே. அதில் பங்கேற்க நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சீனாவிற்கு சென்றிருக்காங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு லடாக் எல்லையில் ஏற்பட்ட இராணுவ மோதலுக்கு பிறகு முதல் முறையாக அவர் சீனா சென்றுள்ளார் என்பது கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இந்தியா சீனா இடையான பிரச்சனை அப்படின்றது எப்படி போயிட்டு இருந்துச்சு, எந்த அளவிற்கு பிரச்சனை ஏற்பட்டுருந்துச்சு, அதுக்கப்புறம் உறவு எப்படி போச்சு அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பெரிய அளவிற்கு, அதாவது இந்த பிரச்சனைக்கு முன்பு இருந்த சூழலில் பாதி அளவு கூட உறவு நீடிக்கப்படலை. ஏன்னா அந்த மாதிரிக்கு வேலையை பார்த்ததுதான் சீனாவுடைய வேலைப்பாடு அப்படிதான் இருந்துச்சு எல்லை பகுதியில். ஸோ இப்படிப்பட்ட சூழலை எப்படி உறவு நீடிக்கும்? இதற்கு மத்தியில தான் எந்த ஒரு பயணமும் பெரிய அளவிற்கு நம்மளோட இந்திய தலைவர்கள் சைட்லேருந்து பயணம் பண்ணல சீனாவிற்கு. ஸோ இப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீனாவிற்கு செல்லக்கூடிய விஷயம் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. சீனாவின் துணை அதிபர் ஹான் ஜெங்கை சந்தித்து நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போது இந்தியா சீனா இடையேயான உறவு தொடர்ந்து இயல்பு நிலையில் இருக்க அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. மேலும் இராணுவ மோதலுக்கு பிறகு, அதாவது 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை தொடங்கியிருப்பது இந்தியாவில் பரவலாக பாராட்டப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. SCO அமைப்பின் வெற்றிகரமான சீன தலைமையை இந்தியா ஆதரிக்கிறது என்றும் ஜெய்சங்கர் அவர்கள் இதில் பங்கேற்க இருப்பதும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியிருக்காங்க. கடந்த ஆண்டு அக்டோபரில் ரஷ்யாவின் கசான் நகரில் பிரதமர் மோடி அவர்கள் அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் சந்தித்துக் கொண்ட பிறகு இரு தரப்பு உறவு சீராக மேம்பட்டு வருவதாக கூறிய ஜெய்சங்கர் அவர்கள் தனது இந்த பயணம் அதை பராமரிக்கும் என்றும் நம்புவதாக கூறியிருக்காங்க. ஸோ மொத்தத்துல இந்த ஒரு பயணம் என்பது உறவை கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் பழைய நிலைமைக்கு கட்டமைப்பதற்கான ஒரு நடவடிக்கை போன்றுதான் பார்க்கப்படுகிறது. சர்வதேச நிலைமை மிகவும் சிக்கலாக உள்ளக்கூடிய நிலையில், அதாவது நம்ம பார்த்திருப்போம் பல்வேறு நாடுகளுக்கிடையே பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழல்ல அண்டை நாடுகளாகவும் பெரிய பொருளாதாரமாகவும் உள்ள இந்தியாவும் சீனாவும் வெளிப்படை தன்மையுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது மிகவும் முக்கியமானது அப்படின்ற மாதிரி நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கு நடைபெற உள்ள இந்த SCO அமைப்பின் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் SCO அமைப்பின் உறுப்பு நாடுகளான சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ் ஆகிய 10 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுடைய சீன பயணத்தை தொடர்ந்து தற்போது ஜெய்சங்கர் அவர்கள் சீனா சென்றிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது. அதே சமயம் இந்த ஒரு உறவில் ஒரு சிக்கலை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுத்து மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் என்றும் பார்க்கப்படுது. ஆனா என்னதான் இருந்தாலும் சீனா ஒரு புறம் இங்க நல்ல விதமா நம்ம கிட்ட பேசினாலும் கூட அங்கிட்டு ஒரு புறம் சீனாவுடைய வேலைப்பாடு என்பது அப்படியே ஒரு பக்கம் நடந்து கொண்டே தான் வந்திருக்கும். சைலண்டா வேலையை பார்த்துட்டே தான் வந்திருக்கும். எல்லை பகுதியில் ஆக்கிரமிப்பு வேலைகள் இருந்தாலும் சரி, எங்களோட இடம், அதாவது இந்தியாவிற்கு சொந்தமான இடம் எங்களோட இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது சரி. இது காலங்காலமா நீடிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அங்கிட்டு சீனா இங்கிட்ட நம்ம கிட்ட வாய் நிறைய பேசினாலும் அங்கிட்டு ஒரு புறம் காலங்காலமா பண்ணிக்கு வந்துகிட்டு இருக்க ஒரு கூத்தா தான் போயிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல சீனாவும் ஒரு புறம் நம்மளோட இந்தியாவுடன் உறவை வளர்ப்பதற்கான ஒரு நோக்கத்தை நோக்கி, அதாவது முன்பு இந்த எல்லை பிரச்சனையில் ஏற்பட்ட இந்த விரிவு, அதாவது உறவில் ஏற்பட்ட விரிவில் கொஞ்சம் நம்ம சரி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையை நோக்கி தான்
சீனாவும் பயணிப்பதாக பார்க்கப்படுது. தற்போதைய சீனாவுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அடுத்த செய்தியாக இந்தியா உஷாராக இருக்க வேண்டிய நேரம் என்று பார்க்கப்படுது. என்ன ஒரு விஷயத்துல அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது உக்ரைன் மீதான போரை நிறுத்தவில்லை எனில் ரஷ்யா மீது 50% வரியை போடுவோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அச்சுறுத்தி இருக்கிறார். அப்படி மட்டும் நடந்தால் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்தியா போன்ற நாடுகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதிலிருந்தே இந்தியாவால் தப்பிக்க முடியுமா, அதாவது இதுல இருந்து நம்ம வந்து இந்தியா வந்து தப்பிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுந்திருக்கு என்பதை வந்து தற்போதைய சூழலில் வெளிவந்துட்டு இருக்க செய்தியை வச்சு பார்க்கும்போது தெரியுது. அதாவது என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்த வரி மூலமாக வர்த்தக போரை சர்வதேச அளவில் விரிவுபடுத்துவார். அது ஆக்டோபஸ் கைகளை போல நீண்டு இந்தியாவையும் இறுக்கி பிடிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கை என்பது இந்தியாவும் இதுல வந்து சிக்கலை சந்திக்கக்கூடிய வகையில தான் வந்து இருக்கும். இந்த ஒரு பொருளாதார ரீதியாக ரஷ்யா மீது நடவடிக்கை எடுக்கும் போது, இந்த மாதிரி வரியை வந்து அதிகரிக்கும் போது, இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாமே வந்து ரஷ்யாவை பாதிப்பதை தாண்டி மற்ற நாடுகளும் இதில் வந்து பாதிப்பை சந்திக்கும் அப்படின்றத பார்க்கும்போது தகவலாக வெளிவந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்றத மாதிரி பார்த்தோம்னா, ரஷ்யாவை ஒரு பக்கம் வந்து பஞ்சாயத்துக்கு இழுக்கிற மாதிரி ஒரு புறம் அமெரிக்கா பண்ணாலும், ரஷ்யாவுக்கு பிரச்சனை கொடுக்கிற மாதிரியான ஒரு வேலையை பார்த்தாலும், இது ரஷ்யாவை தாண்டி மற்ற நாடுகள், அதாவது ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நாடுகளுக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு என்பதை இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒன்று. அதாவது இந்தியாவில் ஜவுளித்துறை மிகப்பெரிய சந்தையாக இருக்கிறது. இங்கிருந்து ஜவுளிகள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி ஆகிறது நண்பர்களே. இதன் மூலம் அந்நிய செலவாணி அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு அமெரிக்க டாலர்கள் அதிக அளவில் கிடைக்கிறது. இந்த நேரத்துல ரஷ்யா மீது அமெரிக்கா இந்த மாதிரி 50% வரியை போடுகிறது அப்படின்னா, ஒரு பக்கம் ரஷ்யா சும்மா இருக்குமா? ஏங்க நீங்க மட்டும் போட்டுருந்தா நாங்க என்ன போட மாட்டோமா, நீ பெருசா நான் பெருசா அடிச்சுக்காம அப்படின்ற மாதிரி ரஷ்யாவும் பதிலுக்கு ஏதாவது வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தோம்னா, இரு நாட்டு பொருட்களும் சந்தையில் விற்காமல் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும் நண்பர்களே. நம்ம வந்து பார்த்துருப்போம், ரஷ்யா உக்ரைன் இடையேயான பிரச்சனை ஏற்படும் போது ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு அங்கிருந்து வந்து பொருட்கள்லாம் ரஷ்யாவுடைய பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. குறிப்பா வந்து தானியங்கள், நெற்பயிர்கள், இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் அப்படியே வந்து கிடங்கில் வந்து போடப்பட்டிருந்துச்சு. ஏன்னா வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாடு, மற்ற நாடுகளை வந்து அமெரிக்கா மிரட்டது, யாரும் வந்து வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடாது, எண்ணெய்லாம் வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான வேலைப்பாடுகளை அமெரிக்கா பண்ணியிருந்ததை நம்ம வந்து பார்த்துப்போம். ஸோ அந்த நேரத்தில் வந்து ரஷ்யாவிலேருந்து பெரிய அளவிற்கு வந்து ஏற்றுமதி அப்படின்றது வந்து செய்யப்படாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான வேலையை அமெரிக்கா இப்போ மீண்டும் பார்க்கும்போது இதே மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அதை தாண்டி ரஷ்யாவும் பதில் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்போ உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் இவை. இந்த 2 நாடுகள் நம்ம வந்து பார்க்கும்போது பெரிய நாடுகள். இந்த 2 நாடுகளும் வர்த்தக போரில் இறங்குகிறது எனில் மற்ற நாடுகளும் வர்த்தக போர்ல ஆட்டோமேட்டிக்கா பாதிப்புகளை சந்திக்க போறாங்க அப்படின்றதா ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய நாடுகள் வர்த்தக போரை ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய, அதாவது அதனுடன் தொடர்ந்து வர்த்தக உறவை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள், தொடர்ச்சியாக வர்த்தக உறவுகள் மேற்கொண்டுகிட்டு இருக்க நாடுகள் வந்து நிச்சயமாக பாதிப்படைவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஸோ அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை தான் தற்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஏப்பா நீ இந்த மாதிரியான வேலையை பார்த்தா அங்கிட்டு ஒரு புறம் ரஷ்யாவும் அதுக்கு பதில் நடவடிக்கை எடுக்கும். இப்படி மாறி மாறி பண்ணியிருந்தா நீங்க 2 பேரும் பாதிக்கிறத தாண்டி மற்ற நாடுகளும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக தற்போதைக்கு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்கிட்டு ஒரு புறம் அமெரிக்கா கேட்குமா அப்படின்றத பார்த்தோம்னா கேட்கவே கேட்காது. என்னதான் சொன்னாலும் செவிடைங்க அதுல சங்குவதற்கு சமமா தான் நாங்க என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கோமோ அந்த ஒரு முடிவு நோக்கி தான் பயணிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலைப்பாடுலாம் அமெரிக்கா இருக்கும். ஸோ இப்ப இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு விஷயத்துல இதை வந்து சுமூகமா கையாளுறதும் பெரிய அளவுக்கு பிரச்சனையா மாத்துறதும் மற்ற நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது எல்லாமே வந்து அமெரிக்காவோட கையில தான் இருக்கு. ஸோ இந்த வர்த்தக போரை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது எல்லாமே வந்து அமெரிக்காவோட முடிவு தான் இருக்கு. இதுல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது இந்தியாவில் இருந்து ஜவுளி ஏற்றுமதி ஆனாலும் அது முன்பு இருந்ததை போன்று விற்காது. ஏனெனில் அமெரிக்கா
ஐரோப்பிய நாடுகள் தற்போது மந்த நிலையை எதிர்கொண்டிருக்கும். அதாவது இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டுருச்சா, உலக வர்த்தக போர் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து பெரிய அளவிற்கு ஏற்றுமதி அப்படின்றது தேங்கக்கூடும். எனவே இந்திய ஜவுளி ஏற்றுமதி அப்படியே குறைய தொடங்கும். இதன் மூலம் அந்நிய செலவாணி குறையும் நண்பர்களே. ஒரு கட்டத்தில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் குறைந்து இறக்குமதியாகும் பொருட்கள் அதிகரிக்கும் நண்பர்களே. இப்படி மட்டும் நடந்தால் கையில் இருக்கும் அமெரிக்க டாலரின் இருப்பை காலி செய்துவிடும். ஏற்றுமதி குறைவதால் வேலை இழப்புகள், அதை தொடர்ந்து பணவீக்கம், விலைவாசி உயர்வு இதெல்லாம் சேர்ந்து இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம் போன்று இந்தியாவிலும் பொருளாதாரம் நிச்சயமற்ற தன்மை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி வந்து ரஷ்யாவுடன் உறவுகளை மேற்கொள்ளக்கூடிய நாடுகள், அதாவது வர்த்தக உறவுகளை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளும் பிரச்சனையை சந்திப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஒரு நேரத்தில் அமெரிக்காவுடன் நடவடிக்கையின் மூலமாக ரஷ்யாவின் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் மற்ற நாடுகளும் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளும் சேர்ந்து பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இது போன்ற செய்திகள் நீங்கள் தினமும் பார்க்க நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.